அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரித்த குரு விரயஸ்தானமாகிய 12ற்கு மாறுகிறாருங்க. குரு விரயஸ்தானத்திற்கு மாறியதால் நிச்சயமாக விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும். ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எழுதிய தலைவிதி உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லாத குரு விரயஸ்தானத்தில் அமர்வதால் அந்த விரயங்கள் நிச்சயமாக சுப விரயங்களாக மாறும். ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வலுவாக 9ல் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது ராகு தொழில் ஸ்தானத்திலும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குரு மிக வலுவாக விரயத்தில் நுழைந்தாலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. அசுகஸ்தானம், ருணரோக சத்துருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் இந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார்.
இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதனன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சேத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு. சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் குரு ஜென்மராசியில் அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் அதீதமாக ஏற்படும். ஆனால் விரயத்தில் அமரும் போது விரய செலவுகள் அதிகரித்தாலும் மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுகஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளும் ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகளும் வெகுவளவில் குறையுங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் குரு. அதைவிட அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக நீங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிம்மதியை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக 12ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சனி பகவானின் ஆதிக்கம் அதீதமாக உண்டு. அவர் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக நீங்கள் அதிரடியான மாற்றத்தையும் லாபத்தை நிறைந்து வருவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர் துறை என அனைத்திலும் அபரிவிதமான மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குரு நுழைந்திருந்தாலும் சனி 9இல் இருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசாங்க பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். அலைச்சலை சந்தித்தாலும் புதிய அனுமதி மற்றும் சலுகைகள் நினைத்தபடியே கிடைக்கும். வரி சலுகை, மானிய சலுகை என அதிரடியான பலவற்றை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விவேகமாக செயல்பட்டு பல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பு தொழில்துறையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். குருவும் விரய
விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல சௌகரியமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதீதமாக பார்க்கப்படுதுங்க. வருமானம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான நிதி பற்றாக்குறைகள் வெகுவளவில் குறைகிறது. உங்களுடைய படைப்பிற்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். இந்த தருணத்துல நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கிறது. ஆனால் சற்று அலைச்சல் இருக்கும். அவற்றை பொருள்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒரு விரயத்தில் இருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்வதற்கான யோகத்தையும் விரயத்தை முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெருந்திய மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு விரயத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதலாகவே செலவு அதீதமாக இருக்கும். வரவை விட செலவு அதிகரித்தாலும் கூட குரு அவற்றை கட்டுப்படுத்தி நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பொருளாதார ரீதியான சிக்கல்களை குறைக்க முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான காரியங்கள் தங்கு தடையின்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.